என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி 2026 ட்ரெண்டிங்கா இப்ப போயிட்டு கூடிய ஒரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. இப்ப இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணிக்க நகைக்கடன் தள்ளுபடி எந்தெந்த வங்கியில தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நண்பர்கள்ட்ட இருந்து நான் செய்தியை வாங்கியிருக்கிற அடிப்படையில, கழக தோழர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிற அடிப்படையில இந்த வீடியோ கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லவிதமா சேர்க்கணும். இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆதாரங்கள் வேணும். இன்னும் சொல்ல 2021 தள்ளுபடி ஆகாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. 2026 நகைக்கடன் தள்ளுபடி பிரபலமா வந்து போயிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி கலைஞர் பண்ண மாதிரி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பண்ண மாதிரி இந்த தடவையும் யாராவது பண்ண மாட்டாங்களா அப்படின்னா திமுக அரசு கண்டிப்பா பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உத்தரவாதமும் அவங்களுடைய கழக தோழர்கள், கழக செயலாளர்கள், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா டிஸ்கஷன் பட்ஜெட் கூட்டத்தோட மார்ச்ல 2025 கூட்டும் போது நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி எல்லாத்தையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து அசலும் வட்டியுமே ரத்து பண்ணணும். இப்ப கல்வி கடன் பார்க்கும்போது பொதுத்துறை வங்கிகள்ல இருக்குது. கூட்டுறவு வங்கிகள்ல பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பொதுத்துறை வங்கிகள்ல, தனியார் வங்கிகள்ல இருக்குது. நகை கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. நிறைய சொந்த பந்தங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தோழர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, பொதுத்துறை வங்கியில தான் நான் நிறைய நகை கடன் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இருக்கு. கூட்டுறவு வங்கியில ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு பேங்க்ல இருக்குனாக்கா, தனியார் வங்கியில வந்து 2 லட்சம் கோடி, 2000 கோடி, 3000 கோடி வரைக்கும் நகைக்கடன் இருக்குது. இப்ப எல்லாரையும் தள்ளுபடி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நகைக்கடனை வந்து விவசாய கடனுக்காக வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி பண்றதா, பொதுவா நம்முடைய சொந்த பர்பஸ்க்காக வாங்கணும்ல அதையும் தள்ளுபடி பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு எந்த வங்கிகள் அப்படிங்கிறத முக்கியம் சொல்லிடுறேன். முதல்ல வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பகத்தை வந்த செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே அடிப்படையில வந்து முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லாம் வந்து தள்ளுபடி கொடுத்தாரு. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்டி யூனியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அதே மாதிரி இப்பவும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு போன் வந்துகிட்டு இருக்குது. அதே அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் கொடுக்குறேன். கல்வி கடனை வந்து எந்த வங்கியில வச்சிருந்தாலும் தள்ளுபடி பண்றதுக்காக நீங்க யோசனை சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த தடவை வந்து ஏழை எளிய மக்கள் தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, விவசாய கடனுக்காக, பயிர்க்கடன் வாங்கினவங்க, இன்னும் சொல்ல போனாங்க சுய உதவி குழு கடன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் செம்மையாகலாம்னு சொல்லிட்டு சுய உதவி குழுக்களை வாங்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழக மக்களுக்கு நகைக்கடன் வச்சு 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிற மக்களுக்கு அசலும் வட்டியும் நீங்க தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் 4 கோடி பேர் சார்பாக அன்பு வேண்டுகோள் வைக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு இதே அடிப்படையில வந்து எதிர்கட்சி தலைவர்களும் நீங்களும் தூண்டணும். தாவேகா உருவாக்கின விஜயும் சரி, இன்னும் சொல்ல போனாக்கா விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதாவும் சரி, சீமான், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைங்க. நான் தமிழ்நாட்டுல நான் வந்து அரசபையிலேயோ ஒரு அதிகார பூர்வத்திலேயே நம்ம இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதரவுக்காக தமிழக மக்களுக்கு எல்லாமே நீங்க பேசுறீங்க. இப்ப பால்காம் பிரச்சனை வந்துச்சு, கல்லூரிகள்ல மாணவிகள் சீரழிக்கப்பட்டாங்கன்னு வந்து விபத்தை பத்தி பேசுறீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு இலவசமா அந்த மாதிரி சலுகைகள்லாம் நம்ம வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து அன்போடு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு மக்கள்ல வந்து 4 கோடி பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய கஷ்டப்படாதவங்க யாருமே இல்ல உலகத்து இந்த ஊர்ல. இருந்தாலும் எல்லா நகையை போய் நான் வைக்கல, யாரும் பயிர்க்கடன் வாங்கல. கஷ்டப்படுற விவசாயி வாங்கியிருக்காங்க. தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு முயற்சியால வந்து சுய உதவி குழு கடன் வாங்கியிருக்காங்க. ஏழை சகோதரிகள் வந்து ஒரு 3 பொன் நகை 4 பொன் நகையை பேங்க்ல வச்சு தன்னுடைய வறுமைக்காக, குடும்பத்துக்காகவும், பிள்ளை படிப்புக்காகவும், மருத்துவ செலவுக்காகவும் வாங்கியிருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு பண்ணா திடீர்னு இடையில கொடுக்க முடியாது. தேர்தலை வச்சுதான் நீங்க வந்து அது கொடுக்க முடியும். இலவசமா தேர்தல் ஓட்டு போட எங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த திட்டத்தை நீங்க அறிவிச்சாலே போதும், தூக்கி உட்கார வச்சுருவாங்க. நாற்காலி கட்டில அரசு கட்டில அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதே அடிப்படையில திமுக தலைவர் வந்து இந்த மனம் வந்து நகைக்கடன் தள்ளுபடியை வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறத இந்த வீடியோ மூலமா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து நகைக்கடன் தள்ளுபடி பத்தி சீக்கிரமா வெளியே வரணும் அப்படிங்கக்கூடிய நாளும் நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அன்பான வேண்டுகோளுக்கு மத்தியில இந்த வீடியோ விடைபெறுகிறேன். நன்றி.